சபர் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். யாவரும் அனைவரும் எழுந்து நின்று ஆராதனையின் முதல் பாடலாக எந்த நாவில் புது பாட்டு இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமாக. உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்வேன், அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்வேன், அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்வேன், அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில் இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீங்கி நீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீங்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்வேன், அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்வேன், அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவன் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவன் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்வேன், அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்வேன், அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு அழைக்கிறோம். திருத்துவ பிறகு 12ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்ப வசனம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆராதனை முறைமை திரையிலே காணும்படி கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கீழ்காண ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வலிமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் நேர்ந்தால் எங்கள் இதயத்தின் சிந்தனையை சுத்தம் பண்ணியருளும். ஆமேன். சுருக்க கட்டளை. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திருவள்ளம் பற்றிய சொல்லிய வார்த்தைகளவான, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதுக்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்ன என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளையும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஆமேன். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். உன்னத துதி பாடல் எல்லோரும் சேர்ந்து பாடுவோமாக.
சுருக்க ஜெபம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. எல்லாம் வல்ல நித்திய தேவனே, நாங்கள் ஜெபத்தை விட நீர் எப்போதும் கேட்க முன் வருகிறீர். நாங்கள் விருப்பத்தையும் பெருக்கத்தையும் விட அதிகமாக அருள்வது வாழ்வுக்காக உமது மிகுந்த இரக்கத்தை எங்கள் மீது பொழியும். எங்கள் மனசாட்சி ஆற்றுகிற குற்றங்களை மன்னித்து நாங்கள் கேட்கவும் தகுதியற்ற நன்மைகளை அருள் பொழியும். இவைகளையும் எங்களுக்கு அருள்வது உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செயல்களிலும் அவர் எங்களுக்கு பறித்து பேசுவதிலும் ஆகும். அவர் உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒன்றாய் ஜீவித்து செய்வார். மூவரில் ஒரே தேவனாகிய நீர் இப்போதும் என்றும் நிலைப்பராக. ஆமீன். சபையோர் எல்லோரும் அமருங்கள். இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். இன்று வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் பாடம் யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 20 முடிய மற்றும் தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் வசனம் 1 10 முடிய பக்கம் 70. இன்று வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் பாடம் யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் முடிவு முடிய தொடர்ந்து யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 10 முடிய பக்கம் 70. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவர் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரனாகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத படிக்கு ஓர் யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஓர் உபாயம் பண்ண வேண்டும் என்றார். அப்படியே அவர்களை சுமை சுமைக்கிற வேலைகளினால் ஒழுக்கும் படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் எனும் பண்டாசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினாலோ அவ்வளவாய் அவர்கள் பகிலு பெருக்கினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரனை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரனை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாய் இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகவித வேலையினாலும் அவர்களுக்கு அவரை ஜீவனுடைய சகப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செவித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் புவால் எனும் பெருநடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையினால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையினால் உயிரோடிருக்கட்டும் என்றார். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததில் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பிட்டு, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்த்து தேவனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகளை எபித்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களுக்கு போகும் முன்னாமே அவர்களை பிரவசித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததில் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்குப்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறவுக்கு ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டுவிட்டு பெண்களை எல்லாம் உயிரோடி வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருட்டும் கட்டளையிட்டார். 2ஆம் அதிகாரம்.
லேவியின் குடும்பத்தாரில் ஒருவர் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாதம் பண்ணினார். அவர் ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஓர் ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்கூடாமல் ஓர் நார்பெட்டியை எடுத்து அதை பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாளலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவித்து என்று பாதை அறியும்படி அதில் நமக்கே தூரத்திலேயே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியிலே ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதின் நதியோரத்தில் உலாவினார்கள். அவர்கள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுந்தது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயரின் பிள்ளைகளில் ஒன்று என்றார். அப்பொழுது அதில் நமக்கே பார்வோனின் குமாரத்திலே நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றார். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றார். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்திலேயே அவரை நோக்கி, இந்த பிள்ளையை நீ எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவர் அதை பார்வோனுடைய குமாரத்திடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு தன் குமாரனான், அவள் ஜனத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவளுக்கு மோசே என்று பெயரிட்டாள். இது கர்த்தருடைய வசனம். இன்னைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீதம் பாடம் சங்கீதம் 124 மாறி மாறி வாசிக்கப்படும். மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இரவித்தால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம் மேல் எரிகையில் நம்மை ஓய்ருட விளங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம் மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி தொய்ந்து அழிக்கும் ஜனங்கள் நமது ஆத்துமாவின் மேல் போரண்டு போய் இருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு சோஸ்திரம். வேத உடைய கனிக்கு தாப்பினா கொழிவியை போல நாம் உடைய ஆத்துமா தாம்பிரது கனி தெரிந்து நாம் தாப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. சபையர் அமர்வோம். இன்றைக்கு எழுதப்பட்ட புதிய படம் ரோமா 13 வசனம் 1 என்று 8 வரை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்த தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவன் உடைய இரங்கலை முன்னிட்டு
உள்ளங்களை வெற்றி கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்த தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் என்ன பயன்படுத்திக்கோ ஒரு வசனும் தெரியாமல் தேவன் உடைய நன்மையும் பிரியாமும் பரிபூர்ணமான சித்தம் இந்தறிந்து அறிய தக்கற்ற உங்கள் நம்மன் பற்றி அறைகளில் மற்றும் உள்பம் அங்குகள் அமலும் எனக்கு அருள வந்த கிருபையினாலே நான் சொல்லிக்க அவது உங்கில் தேவன் அல்லும் என்னை கிருது என்னை என வெற்றிக்கு மிஞ்சி என் மல்லால் அவருக்கு தேவர் தெரிவித்த விசுவாச அளவின் பட்டியை தெரிவித்த எண்ணம் உள்ளவனை என்ன வென்றும் என் என்ன நமக்கு ஒரே சத்திலே அன்னக எவ்வாக இருந்தும் எல்லா அவர்களுக்கும் ஒரே தொழில் இடத்து போல அன்னக ஆகிய நம்முன் கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரமாய் இருக்க ஒவ்வொருக்கு ஒவ்வொரு அலங்களே இருக்கும். நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியை நாம் பெறுவர்கள் உள்ளவர்கள் ஆனால் படியினாலே நம்மில் தெற்க தரிசனம் சொல்கிறவற்றை உடையன் விசுவாச விரிமற்கு எற்றாக சொல்ல காட்டுவேன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் புவிகிறவன் புத்திக்கிறலும் புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறலும் தரித்து இருக்க காட்டுவேன். பறித்து கொள்வாரே வச்சனை இளம கொடுக்க காட்டுவேன். முதலாளி ஆனவன் ஜாக்கிரதையாய் இருக்க காட்டுவேன். இரக்கம் செய்கிறவன் உச்சிக உண்ட செய்தி காட்டுவேன். இது கடுவை வசனம். கர்த்தருக்கே சோஸ்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரக்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. அனைவரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க மறுபடியும். ஒரு பலத்த கைத்தட்டலை கொடுங்க. தொடர்ந்து நாம் ஆராதனைக்கு செல்லும் முன்பதாக சிறிது நேரம் நம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரமபிதாவே, நீர் கொடுத்த இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கு 1-2 பேர் மத்தியில் நீர் இருக்கிறவர் ஆண்டவரே, அந்த இடத்துல நீர் வாசம் செய்கிற தகப்பன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. எங்களை மறுபடியுமாக இந்த சபைக்கு அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக சொல்லி ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த இடத்தில் ஆண்டவரே ஒரு குடும்பமாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம் தகப்பனே.
எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் எங்களை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழைத்து எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களை உம்முடைய கண்ணின் மணி போல் பாதுகாத்து கொண்டு இந்த வாரத்தில் முதல் நாளில் ஆண்டவரே எங்களை ஒரு குடும்பமாக சேர்த்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் இளைப்பாறுதல் அடைங்கள் என்று சொன்னீர் தகப்பனே. இந்த இடத்துக்கு ஆண்டவரே கண்ணீரோடு வந்திருப்பாங்க ஆண்டவரே, வருத்தத்தோடு வந்திருப்பாங்க ஆண்டவரே. அவர்கள் கண்ணீரையும் அவங்க வருத்தத்தையும் ஆண்டவரே உடைய இயேசுவின் நாமத்தினால் கடந்து போக நீர் கிருபை சாரும் ஆண்டவரே. ஒரு வருத்தத்தை உடைய பாரத்தில் சுமக்கிறார்கள் ஆண்டவரே, அந்த பாரத்தை உன்மேல் வைக்க அவர்களுக்கு அந்த கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மாறாதி இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் நன்றி உள்ளத்தோடு நன்றியால் துதி பாடு இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமாக. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர்
மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் சோஸ்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சோஸ்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆமாண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே உம்மை போற்றுகிறோம் ராஜா அப்பா மகனாக எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே உளையான சேற்றிலே எங்களை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே எங்கள் மேல் வைத்த அன்பினால் ஆண்டவரே நீர் அந்த சிலுவில் பலியானீர் ஆண்டவரே எங்களுக்காக மீண்டும் வந்தீர் ஆண்டவரே எங்களுக்காக நீர் உயிர்த்தெழுந்த தேவன் தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா அப்பா எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து வந்திருக்கிற தேவன் ஆண்டவரே உம்மை முழு இதயத்தோடும் துதிக்கிறோம் முழு ஆத்மாவோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே முழு அன்போடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்களுக்காக மரித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக மீண்டும் உயிர்த்தெழுந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றி தேற்றுகிறவர் ஆண்டவரே உங்கள் அன்பினால் எங்களை தேற்றுகிறவர் ஆண்டவரே நாங்கள் எந்த துக்கத்தில் இருந்தாலும் எந்த வேதனையில் இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை அன்போடு வழிநடத்துகிறவர் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே முழு இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உன்னதமானவரே உமக்கு நன்றி தொடர்ந்து முழு இதயத்தோடு உம்மை துதிப்பின் இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாடுவோமாக உம் அதிசயங்கள் எல்லாம்
இன்று வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனம் 13 தொடங்கி 20ஆம் வசனம் வரையிலும், பக்கம் 25. இன்று வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனம் 13 தொடங்கி 20ஆம் வசனம் வரையிலும், பக்கம் 25. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான்ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாத படிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. சபையார் அமர்வும். ஜெபம் செய்யுமாக. ஆண்டவரே, என்னோட வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரதியாயிருக்க உமது வார்த்தையை பேச ஆவியானவரே என் மூலியமாய் பேச வேண்டும்னும் கரத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்லைட்ஸ். ஓகே, கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்குள்ள என்னோட பிரசங்கம் தலைப்பு ரினியூவிங் யோர் மைண்ட். நம்முடைய சிந்தையை புதுப்பிக்க வேண்டும். அடுத்ததாக நம்மளோட சிந்தையை புதுப்பிக்க வேண்டும்னா இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், 2 காட்சிகள் இருக்கு. ஒன்று உலக சிந்தை, ஒன்று கடவுளோட வார்த்தை. இன்னைக்கு நம்மளோட சிந்தை எப்படியாக இருக்கு? கடவுளுக்குள்ள இருந்தா நம்ம உலகத்தை அடுத்ததாக வச்சிருப்போம். அப்படி உலகத்துக்குள்ள இருந்தா நம்ம கடவுளை மறந்துடுவோம். ஏன் இப்ப என்ன புதுப்பிக்கிற சிந்தைனா என்ன? அது நம்ம பார்க்கும் போது எஃபிஷியன்ஸ் 4:22-24 நம்ம பார்க்கும் போது, உங்களோட பழைய வாழ்க்கைய உதறி தள்ளிட்டு புது வாழ்க்கைய நம்ம கடந்து போனோம். ஒரு பழைய வாழ்க்கைனா என்னன்னு பார்க்கும் போது, நம்மளோட ஈகோ, நம்மளோட பெருமை, உலக காரியங்கள். அதோட புதிய வாழ்க்கைக்கு போகணும்னா கடவுளுக்குள்ளே போகும்போது நம்ம ஒருத்தர் அன்பாக இருப்போம், கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். அதுக்கப்புறம் பிறரை பற்றி நம்ம பிறரை உற்சாகப்படுத்துறதும் பிறரை கம்ஃபர்ட் பண்ணுறதுமா இருப்போம். ஏன் இது பார்க்கும் போது ரோமன்ஸ் 12 பார்க்கும் போது 12:1-8 பார்க்கும் போது இதோட கதை ஏன் பவுல் இப்படி சொல்லுகிறாரு பார்த்தா, அங்கே ரோமன்ஸில் 2 விதமான ஜனங்கள் இருந்தாங்க. ஒன்று ஜூயிஷ் மக்கள், யூதர்கள், 2வது அந்நியர் மக்கள்கள். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. எப்படி ஒற்றுமை இல்லைன்னா, அவங்களோட சம்பிரதாயம் வேற, அந்நியர்களோட சம்பிரதாயம் வேற. அவங்க யூதர்கள் பார்க்கும் போத மோசைக் லா, மோசையோட கட்டளைகள் அனைத்தையும்
கீழ்ப்படிவார்கள், செய்வார்கள். ஆனால் அந்நியர்கள் அதை தெரியாது அவங்களுக்கு. அவங்க வந்து இயேசுவை தான், அதாவது அப்போஸ்தலர் பவுலை பின்பற்றி வந்தவர்கள். அப்போ இவங்களுக்குள்ள அந்த சபையில் என்னன்னா ஒரு போராட்டம், ஒரு என்ன சொன்னால் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாத ஒரு நிலையாக இருந்துச்சு அவங்களுக்குள்ள. அப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு நடைமுறையை கற்றுக் கொடுக்குறாரு, எப்படி இருக்கணும்னு. எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது தான் இதில் வந்து நம்ம பார்க்க வாரம் பாஸ்டர் பெட்ரிக் சொல்லும் போது 2வது வாரத்தில் ரட்சிப்பை குறித்து பவுலானவர் அந்த சபைக்கு சொல்கிறாரு. ரட்சிப்பு இலவசமாய் கிடைத்தது. நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா அவர் சொன்னது ரட்சிப்பை குறித்து பேசினார். ஆனால் அந்த 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் போது ரட்சிப்போம் கடவுளோட காருண்யம். அந்த காருண்யம் வந்து மக்கள் மேலே இருந்துச்சு. அவங்க பாவியாக இருந்தால் கூட கர்த்தர் அவங்கள சொந்த பிள்ளையை ஏற்றுக்கிட்டது அந்த இடத்துல இருந்தது. நம்ம பார்த்தோம். பவுல் சொல்கிறாரு வசனத்துலேருந்து நீங்கள் படிச்சுட்டே வந்தால் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் அதை குறித்து தான் சொல்கிறாரு. ரட்சிப்பு, நான் உங்களுக்கு இது செஞ்சேன், நீங்கள் கீழ்ப்படையாமல் இருந்தீங்க, அப்பயும் நான் உங்களை நேசித்தேன், ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரதை பார்க்கலாம். ஆனால் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வித்தியாசமாக சொல்கிறது என்னன்னா, நம்மளை நடைமுறைக்கு இதை கொண்டாட சொல்கிறாரு. அங்கே இருக்கிற பிரச்சனையை அதை பார்க்காம அவங்களுக்குள்ள ஒற்றுமையை கொண்டாடுறாரு. அந்த ஒற்றுமை என்னன்னா, ஒற்றுமையை நடைமுறைக்கு கொண்டாட சொல்கிறாரு. எப்படின்னா வசனம் 12:1 படிக்க முடியுமா? ரோமன்ஸ் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அந்த இடத்துல பவுல் அழகாக சொல்கிறார், அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்படைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்கறது பாயிண்ட் வந்து பிலீவர்ஸ் டு சப்மிட் டு காட். விசுவாசிகள், அதாவது நாம கடவுளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். என்னத்தை சமர்ப்பிக்க வேண்டும்? அநேக நேரத்தில் நினைக்கிறோம் சண்டே மட்டும்தான் சர்ச்சுக்கு வரணும், மற்ற நாள் நம்மளுக்கு வெளியே வேலை இருக்கு. இது போன வாரம் நம்மளுக்கு லேலிட சேமேசி அங்கிள் சொன்னாங்க, சண்டே கிறிஸ்டியனாக இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் இன்றைக்கும் அதே தான். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறோம், ஆனால் கடவுளுக்கு கொடுக்குற நேரம்தான் குறைவான நேரமாக இருக்கு. அந்த உலகத்துக்கு இருக்கும் போத அங்குள்ள போராட்டத்தை பவுல் வந்து திருப்பி சொல்கிறாரு, நீங்கள் வந்து மறுரூபமாக ஆக வேண்டும். எப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு அன்பு வர வேண்டும். நீங்கள் நினைக்க வேண்டும், கிறிஸ்து தான் என் தலைவர். அதில் அப்படி இருக்கும் போத நம்ம எப்படி அவருக்கு வந்து ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க முடியும்? அதுதான் சிறந்த ஒரு ஆராதனைன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நம்ம சற்று முன்பு பாடல் பண்ணோம், 2 பாட்டு, நல்ல ஒரு பாடல், நீங்களுள்ள சேமனுக்கு தகுந்த பாடல். அதுக்கு முன்னாடி சேமனுக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கை ஒரு மாற்றக்குள்ள பாடல். பாடல் வந்து நன்றியாய் துதிப்பாடு இயேசு நாவால என்று பாடு. நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் எப்போதும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கோமா? எல்லா காரியத்திலையும் அது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதில் 3வது வரி பார்க்கும் போது, கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமே பயம் வேண்டாம், இயேசு என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு வெற்றி தருவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு புதுப்பிப்பல் வேணும்னா, கடவுளோட புதுப்பிப்பல், அது வந்து நம்ம வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஐடியாஸாக பார்க்கக்கூடாது. ஒரு புதிய ஐடியா, ஒரு புதிய திட்டம், கடவுளுக்கு இப்படி செய்வோம், அது இல்லை. அந்த புதுப்பிப்பல் ஒரு மனம் மாற்றுறதுனா அது ஒரு டிசிஷன், ஒரு தீர்மானம். நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம்,
கடவுளுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும், கடவுளை உயர்த்த வேண்டும். இந்த 2வது பாட்டு பாடினோம், முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். அது நம்ம இங்கே உட்காந்து நாவால் பாடக்கூடாது, முழு இருதயத்தோடு. அதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கடவுளை உயர்த்த வேண்டும், மனம் மாற்றம் வேண்டும்னா அது ஒரு டிசிஷனாக போக வேண்டும். அது ஒரு ஐடியாஸாக போகக்கூடாது. அதாவது இந்த முயற்சி சரியாகல, அப்போ வேற முயற்சி எடுப்போம், அப்படியா போகாதபடி ஒரு டிசிஷன் மேக்கிங்காக இருக்கணும். ஆண்டவர் தான் என் வாழ்க்கையிலே அப்போ இன்னைக்கு பார்க்கும் போத அந்த அந்த இதில் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்க வேண்டுகிறேன். தானியல், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தானியல். தானியலோட வாழ்க்கை பாபிலோனுக்கு அடிமையாக போய் பாபிலோன் ராஜா கிட்ட வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சு படிப்படியாய், அதாவது அவரோட வாழ்க்கை வேலைக்குன்னு இடம் கொடுக்காம கர்த்தருக்கு இடம் கொடுத்தாரு. படிப்படியாய் வசனங்கள் 6, 5 நீங்கள் வீட்டில் போய் படிக்கலாம். வசனம் 6ஆம் அதிகாரம். இது எல்லாத்துக்கும் சண்டே ஸ்கூல் நம்ம சண்டே ஸ்கூல் படிக்கும் போதே தெரியும். என்னன்னா இந்த 6ஆம் அதிகாரம் டேனியலை சிங்க கொகைக்குழு போட போகிறாங்க. எதுனாலனா நீங்கள் அந்த படத்தில் பார்க்கலாம், அவரு அங்கே ஜெபிக்க கூடாது. அவங்க கூட இருக்கிற 2 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, டேனியலை எப்படி ராஜா அவன் மேலே கடுப்பாகணும், இவன் எல்லாத்துலேயும் மேன்மை பாராட்டு பெற்றுக்கொண்டே இருக்கானே, எப்பயாச்சும் அவனை இறக்கணுமே, அந்த திட்டம் போட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த 2 பேர் ராஜா இடத்துல போய் பேசுகிறாங்க. ராஜா, இந்த 30 நாள் எல்லாம் அவங்க சொந்த வேலை, அவங்களுக்கு நேரம் கொடுக்காம உன்னையே நினச்சிட்டு இருக்கணும், உன்னையே வணங்கணும். அப்படி ஒரு திட்டத்தை கொண்டாடுறாங்க. எதனால? தானியல் தேவன் கிட்ட சமர்ப்பிக்க கூடாது, தானியல் தேவனுக்கு நேரம் கொடுக்கக்கூடாதுன்னு. அதை தவிர்த்து டேனியல் என்ன செஞ்சா, அதை கேட்கல. ஒரு ராஜா சொன்னதை கேட்காம கர்த்தருக்கு தினைக்கும் என்ன செய்வானா, 3 வேளை ஜெபிப்பான், ஜெபம் பண்ணுவார். இதை எந்த சூழ்நிலை வந்தாலும் தானியல் கைவிடல, தானியல் செய்தார். அதை செய்யும் போத அந்த 2 அவங்களோட எதிரிங்கள், கூடியே இருந்து எதிரிங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, காட்டி கொடுத்துட்டாங்க ராஜா கிட்ட. சொல்லி, ராஜா அந்த மாதிரி உனக்கு விரோதமாக தானியல் போயிட்டானே. அந்த இடத்துல கூட தானியல் ஒன்றுமே சொல்ல, அமைதியாக இருந்து கர்த்தரை முழு இருதயத்தோடு துதித்து இருந்தான். அப்போ அவன் மாற்றம் அடையில, அவன் அவன் என்ன செஞ்சான், இது இப்படி வந்துருச்சு, நம்ம ராஜாவே இது பண்ணுவோம், அவன் கிவ் அப் பண்ணல. அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். இக்கட்டான சூழ்நிலையில கூட, சிங்கம் கொகையில போட்டு கூட அவன் அவனோட நோக்கம், அவனோட நடவடிக்கை, அவனோட சிந்தை எல்லாமே எனக்கு பெரிய தேவன் இருக்காரு, அதாவது இயேசு, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவன் சிங்கம் கொகையிலையும் ஜெபம் செய்தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துக்கு தவிர்த்து சேட்டப்பாட், நம்ம உலகத்துக்கு ஒப்பாய் நடக்காம உலகத்தை விட்டு கடவுளோட வாழ்க்கையில் நடக்கும் போத நம்ம அநேக போராட்டம் உண்டு, அநேக பாடுகள் உண்டு. ஆனால் ஒருபோதும் அவர் கைவிடுற தேவனா இல்லை. போன வாரம் எனக்கு ஒரு அங்கிள் சாமியசியா சொன்னாங்க, எல்லாமே கடந்து போகும். ஞாபகம் இருந்துச்சுன்னா அது ஒரு பாட்டம் இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுது, வானமும் பூமியும் கடந்து போகும், ஆனால் தேவனோட வார்த்தை ஒருபோதும் கடந்து போகாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த வார்த்தை தான் நம்ம கையில் இருக்கு. ஆனால் நம்ம அதை திறக்கிறதுக்கு தான் கஷ்டமே படுறோம். அதாவது சில நேரத்தில் சண்டே மட்டும்தான் வேதத்தை திறக்கிறோம்,
அதை பயன்படுத்துகிறோம். அந்த 5 நாள் நம்ம உலகத்தில் இருக்கோம், விறுவிறுன்னு வேலைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும், விறுவிறுன்னு இன்னைக்கு இது இருக்கு அதுக்கு ஓடணும்னு ஆசையாக இருக்கும். ஒரு சிறு நிமிடம் ஜெபிக்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க மறந்துடுறோம். ஆனால் அந்த கதையில் பார்க்கும் போத தானியேல் எந்த சூழ்நிலை இருந்தால் பெரிய பதவியில் இருந்தால் கூட என்னோட மேலானவர் தேவனுக்கு நேரத்தை கொடுத்தான். அவனால் அந்த ராஜா மறுரூபம் மனம் மாறினார். தானியேலை இன்னும் உயர்த்த ஆரம்பித்தார். இப்போ இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம தவறான காரியங்கள் அதை விட்டு நம்ம என்ன செய்யணும்னா கடவுளை தேடணும். நம்ம வாழ்க்கையில் அவரோட சித்தம் என்ன என்று அறிய வேண்டும். இன்னைக்கு நம்ம அவரோட சித்தத்தை அறிய வேண்டும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் இப்ரூஸ் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 15-16. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடுவோம். அன்றையும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நம்ம அவரோட சித்தத்தை செய்யணும்னா அவரோட வழிகளை நடக்கணும். அதாவது கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதுனா நம்மளை அன்பு காட்டுறது. அன்பு தான் நம்மக்குள்ள அன்பு, நிறைவான அன்பு இருந்தால், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம அநேக காரியம் செய்யலாம். அவரோட சித்தத்தை அறிய முடியும். அவரோட சித்தம் என்னார்னு நம்மளுக்கு தெரியும். அடுத்தது இதுக்கு ஒரு உதாரணம் ப்ராடிகல் சன். அதாவது நம்ம சொன்ன மாதிரி தீர்மானங்கள். மறு ரூபமாக வேண்டும்னா, உங்கள் சிந்தையை புதுப்பிக்க வேண்டும்னா நீங்கள் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். அதோட எக்ஸாம்பிள் தான் கெட்ட குமாரன். முதலாவது அவனோட தீர்மானம் எப்படி இருந்துச்சு? தன் தகப்பனை விட்டு நான் வீட்டு விட்டு போனோம், உலக சிந்தையில் இருந்தான். ஆனால் உலகம் போக போக அவனை கைவிட்டுருச்சு. அவன் கூட இருந்த நண்பர்கள் கைவிட்டாங்க. எல்லாமே கைவிட்டாங்க. அவன் நண்பர்கள் என்ன செஞ்சான்? போயிட்டு பண்டி இடத்துல வேலை இருக்கு, வேலை செய்யுன்னு சொன்னான். சாப்பாடு இல்லை. அவன் பண்டி சாப்பாடு சாப்பிடும் போத கூட அந்த அந்த ஃபார்மு, கத்துவ ஃபார்மை விரட்டி அடிச்சான். நீ சாப்பிட்றியான்னு. அந்த நேரத்தில் அவன் வேற ஒரு ஐடியா, திட்டத்தை எடுக்கலை. நம்ம இதை விட்டு நின்றுட்டு போயிடுவோம், நின்றுட்டு வேற எங்கேயாச்சும் வேலை செய்ய போவோம் அப்படின்னு போல அவன் எடுத்த திட்டம், நான் கடவுளை மன்னிப்பு கேட்கின்றோம். கடவுளே என்னை மன்னியும், உமக்கும் என் தகப்பனுக்கும் நான் பாவம் செய்தேன். இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்மளோட டிசிஷன், நம்மளோட தீர்மானம் கர்த்தர் சமூகத்தில் இருக்க வேண்டும். அதாவது நம்ம தீர்மானம் கர்த்தராக இருக்க வேண்டும். நம்ம உலகத்தில் தான் வேலை செய்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்கள் சமூகத்தில் இல்லைன்னா நம்ம தோல்வியை பார்க்க செய்வோம், பாடுகளை பார்க்க செய்வோம், அநேக சூழ்நிலை நம்மளை பின் தள்ளிக்கிட்டே இருக்கும். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி, அப்புறம் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன ஆண்டவர் ஒரு சிறு நிமிடம் கர்த்தரை தேட
என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு முன்பாக இருப்பார். நம்ம பார்க்கலாம், தாவீது ராஜா கோலியாத்து கூட சண்டை போடும் போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீ ஈட்டியினாலும் பெரிய கத்தியானாலும் வர, நான் இயேசுவின் நாமத்தினால வரேன். அவர் சில சிம்பிளான வார்த்தை, நான் இயேசுவின் நாமத்தினால வரேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கடவுள்கிட்ட சொல்ல வேண்டியது, கடவுளே நீர் எல்லாம் பார்த்துக்க, நான் உன் நாமத்தினால வரேன். அந்த டிசிஷன் நம்ம எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நம்ம டிசிஷன், தவறான டிசிஷன் எடுத்துக்கிட்டு கர்த்தருக்கு நேரம் கொடுக்காம இருக்கும், கர்த்தரோட காரியத்தை செயல்படாமல் இருக்கும். மூன்றாவதாக பார்க்கும் போது நம்ம தாழ்த்தப்படணும். அதுக்கப்புறம் நம்மெல்லாம் ஒரே அவயம், ஒரே குடும்பம், ஒரே சரீரம். இதில் பார்க்கும் போது மூன்றாவது வசனத்தில் பார்க்கும் போது நம்மளை குறித்து நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. நம்மளோட பெருமையெல்லாம் கர்த்தர் தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தரால் உண்டானது. பிரியமானவர்களே, நம்ம சொந்த முயற்சியோ நம்ம தாளத்தினால இல்லை. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் போது ரோமன்ஸ் 12:4-5, 12:4-5. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தை உடையவர்களாக விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லக்கடோம். நம்மளாம் ஒரே சரீரமாக இருக்கும், ஆனால் அநேக அவயமாக இருக்கும். இங்கே பவுல் சொல்கிறது அதான். அது அவரோட நோக்கம் என்னன்னா, அவங்களுக்குள்ள அந்த அந்நியருக்கும் யூதருக்கும் ஒரு ஒற்றுமை கொண்டாடணும். ஏன் அந்த ஒற்றுமையை கொண்டாடணும்னா, அவரோட நோக்கம் இந்த சுவிசேஷம், ஆண்டவரோட வசனம் ஸ்பெயின் தேசத்துக்கு போக அடுத்ததாக. அவர் நேராக ஸ்பெயினுக்கு கொண்டு போல, இங்கே ஒரு ஒற்றுமையும், ஆண்டவர் தான் இயேசு, ஆண்டவர் தான் இரட்சகர், ஆண்டவரோட அன்பு இந்த ரோமன்ஸ் சபைகளுக்கு வந்தோன்னு தான் அடுத்த இடத்துக்கு போகும்போது அவர் இங்கே உள்ள ஒற்றுமையை பேச முடியும். அதே போல தான் இன்னைக்கு நம்ம ஒரு சபையாக உட்காந்துருக்கோம். ஆனால் அநேக அவயங்கள் இருக்கு ஒரு சரீரத்தில். அதே போல் சபையிலையும் அநேக சிந்தை இருக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரே சிந்தை இல்லை. ஒரே சிந்தைனா என்னன்னா கிறிஸ்துவ சிந்தை, அது மட்டும்தான் ஒன்றா இருக்கு. ஆனால் மற்ற ஐடியாஸ்லாம் வேற. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறது, இந்த ஐடியாஸை உங்களோட ஐடியாஸை வச்சு ஒன்றா வேலை செய்யுங்க. அதுதான் சொல்கிறாரு. அநேக நேரத்தில் நம்ம அதை செய்ய மாட்டோம். நீ பெரியவன், நான் பெரியவன், போட்டியோ, இவங்க இப்போ வந்தாங்க அப்புறம் வந்தாங்க, இந்த போட்டி தான் நம்மக்குள்ள பிரிவினையை கொண்டாடுது. இதே பிரிவினை தான் அந்த காலத்துலேயும் இருந்துச்சு, 2000 வருஷம் முன்னுக்கு பவுல் சொன்னது இல்லை ரோமாவில். ஆனால் அது இப்போ 2000 வருஷம் முடிஞ்சு மாறும்னு நினச்சா அதே மாற்றம் தான் இங்கேயும், அதே தான் நம்மளுக்கும். அதை நம்ம மாற்ற வேண்டும் பிரியமானவர்களே. அதில் பார்க்கும் போத நம்மலாம் ஒரே சரீரம், ஆனால் நம்மளோட கிஃப்டட், கடவுள் கொடுத்த கிஃப்டட் வேறு. அந்த கிஃப்டட்டை வச்சு நம்ம பயன்படுத்த வேண்டும் தேவனோட மகிமைக்காக. அதுலேயும் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கலாம். மத்திய 25:14-29. அந்த தோட்டக்காரன் அங்கே பார்க்க இந்த இது ஒரு தோட்டக்காரன் கத்துவா தலைவர் இது
வேறு ஊருக்கு போகிறாரு. அப்போ அங்கே வேலை செய்கிறவனை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு 5 தாலன், ஒருத்தனுக்கு 2 தாலன், ஒருத்தனுக்கு 1 தாலன் தந்தார். ஆனால் 5 ஆனவன் அதை 10 ஆக்கினான், 2 ஆனவன் 4 ஆக்கினான். அந்த ஒன்றுமே செய்யலை. ஏன் செய்யலைன்னா அவன் சொன்ன சாக்கு, எனக்கு பயம், அப்புறம் திடீர்னு நீ கொடுத்த காசு வீணாயிரும், யாரோ வரமாட்டாங்க, இந்த மாதிரி எல்லாத சாக்கு, உலகத்தில் இருக்கிற சாக்கு எல்லாத்தையும் சொன்னான். அவன் ஒன்றும் செய்யலை. அதுக்கு அந்த தோட்ட எஜமான் சொல்கிறான், நீ அதை பேங்கில் போட்டிருந்தா கூட வட்டி வந்திருக்குமே அப்படின்னு. அது கடைசியாக கடவுள் சொல்கிறாரு, அந்த வார்த்தை வருது, உன்கிட்ட கொடுத்த தாளந்தை நீ பயன்படுத்தலைன்னா நான் அந்த தாளந்தை பிடுங்கிடுவேன், எடுத்துருவேன், எடுத்து தாளந்துள்ள உங்களுக்கு தருவேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். அந்த பொறுப்பை முழு மனதோடு பாடணும், வார்த்தையினால வேணாம், முழு மனதோடு அந்த பொறுப்பை நம்ம கடவுளுக்காக செய்வோம். மனுஷனை பார்க்காதீங்க, கடவுளை பாருங்க. கடவுள் தான் உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்தாரு. நீங்கள் யோசிக்கலாம், மனசை கொடுத்தானே. இன்னைக்கு அப்படி யோசிக்கிறீங்க. வார்த்தை அழகா சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், தெய்வம் இருதயத்தை பார்க்கிறது. உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளையோ அதுக்கு தகுந்தாப்புல தான் அளந்து கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளால் என்ன முடியும் அதை நம்ம செய்யணும். அநேக நேரத்தில் சாக்கு சொல்லக்கூடாது கடவுள் சமூகத்தில். அப்போ உங்கள்கிட்ட இருக்கிறதையும் எடுத்துட்டா அப்புறம் நீங்கள் யோசிக்கக்கூடாது, என்னடா நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை, ஏன்னா நம்ம தான் கொடுத்ததை பயன்படுத்தலையே, கடவுள் நாமத்தை உயர்த்தலையே. கடவுள் உயர்த்தறவர்களை தேடுவார். ஏன்னா அநேக பேர் இருக்காங்க கடவுள் சமூகத்தில் ஓட. அதில் தான் நம்ம பார்க்கலாம் என்ன, யார் யாருக்கு என்ன ஆசீர்வாதம் இது இருக்குன்னு. டேலண்ட், ஒருத்தருக்கு ப்ரொஃபஸி இருக்கலாம், ஒருத்தவங்க சர்விங் இருக்கலாம், கற்றுக் கொடுக்கறது, கருணை காட்டுறது, ஒருத்தவங்களை முன்னே கூட்டு போகிறது, லீடிங் பண்ணுறது, இன்னும் நிறைய தாளம் நல்லதுக்கு இருக்கலாம். ஆனால் அதை நம்ம உலகத்துக்கு பயன்படுத்தாமல் கடவுளுக்காக முன் செல்வோமாக, கடவுளுக்காக கிட்டி வருவோம். ஏன்னா உங்களையும் என்னையும் படைத்த தேவன் கடவுள். அதனால தான் சொல்கிறாரு, தாயின் வெறுமையாட்ட தாயின் கருவுக்கு முன்னாடியே நான் தெரிந்து கொண்டேன். கருவில் நம்ம இருக்கும் போதே 4 மாதமாக 5 மாதம் தான் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் கருவில் சின்னதாக வரும்போது இந்த கருவில் தான் வரப்போகிறேன்னு தேவன் சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன தேவன் நம்மளுக்கு கொடுத்த தாளந்தும் அப்பயே கொடுத்துருப்பாரு. ஆனால் நம்ம பயன்படுத்தாமல் இருந்தால் மீண்டும் அவர் சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே உமக்காக நான் ஓடுவேன். அதாவது சங்கீதம் 119 பார்க்கலாம், வசனம் 9, வாலிபன் அவன் ஆயுசு நாட்களை எப்படி காத்துக்கொள்வான்னு. 119:9. வாலிபன் தன் வழியை எதினால் காத்து சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே. நம்ம வாழ்க்கையை உலகத்துக்கு போகாமல் காத்துக்கொள்ளணும்னா, கடவுளோட ராஜ்யத்தை கட்ட முன் செல்லணும்னா, நம்மளோட வாழ்க்கை ஆண்டவரோட வார்த்தையும் ஆண்டவர் சமூகத்தில் செவி கொடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கறது தான் ஆண்டவர் சமூகத்தில். இது செய்யாமத சங்கீதம் 1 சொல்லுது, நீர் எல்லாமே செய்தாலும் இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான், நீ என்ன செய்தாலும் வாய்க்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏதோ வாய்க்காமல் இருந்தால்,
ஏதோ ஏன் இந்த சூழ்நிலை நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னு இருந்தால் நீங்கள் போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. குறைவுகள் இருந்தால் அதை நிறைவாக்க இருக்கார் தேவன். இன்னைக்கு அப்ளிகேஷன் அடி பார்க்கும் போத நம்ம முதலாவது கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது உண்மையால மறுரூபமாக வேண்டும். இன்னைக்கு நாங்கள் பேசிட்டு நாளைக்கு திருப்பி வெளியே உலக காரியத்தை செஞ்சால் ஒன்றுமே இல்லை. உண்மையாய் மறுரூபமாக வேண்டும். மூணாவது, உங்களோட வரங்களை பயன்படுத்துங்க. எல்லாத்துக்கும் வரம் இருக்கு, யாருக்கும் இங்கே வரம் இல்லைன்னு இல்லை. அதை பயன்படுத்துங்க கடவுளுக்காக. நீங்கள் அந்த வரங்களை நாம் அந்த வரங்களை பயன்படுத்த மாதிரி தான் மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்க முடியும், மற்றவங்களை கிறிஸ்துக்குள் கொண்டாட முடியும். நாலாவது, சர்வ் வித் லவ் அண்ட் ஹியூமனிட்டி. இன்னைக்கு அன்பில் செய்யுங்க வேலையை. சும்மா ஒருத்தவங்க சொல்கிறாங்க கடுப்பில் செய்யாதீங்க. அன்பு. இயேசு இந்த உலகத்துக்கு தன் குமாரனை கொடுத்தது அன்புனால. 3:16 யாரும் கெட்டுப்போகக்கூடாது, நித்திய ஜீவன் அடைய. அதே அன்பு தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரே சரீரமாக இருக்கும். அவங்க கெட்டு போனால் நம்ம சரீரம் கெட்டு போன மாதிரி. அப்போ நம்ம சரீரம் நீ கெட்டு போகக்கூடாதுன்னா நம்ம ஒன்றா செயல்பட வேண்டும், ஒன்றா அன்பாக இருக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் போத எல்லா மகிமைக்கும் கடவுள் ஒருவருக்கே நம்ம நினைக்கணும். இன்னைக்கு நான் தான் செஞ்சேன்னு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம நிற்பதும் நிர்மலமாவதும் அவரோட சுத்த கிருபை. அவரோட கிருபை இன்னைக்கு நம்மளுக்கு இல்லைன்னா நீங்களும் நானும் இங்கே இருக்க முடியாது. பிரியமானவர்களே, இதோட முடிவு அறிவு என்னன்னா, நம்ம என்னைக்கும் ஒரே சரீரமாக இருந்து கடவுளோட வேலைகளை செய்ய வேண்டும். யான்னு பார்க்கும் போத கடவுளோட காரூணியத்தினால தான் இன்னைக்கு நம்மலாம் இருக்கோம். அதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா, இன்னைக்கு ஒருத்தவங்க நம்மளுக்கு நல்லது செஞ்சால் ஒரு நாளும் மறக்க மாட்டோம், அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருப்போம். அவங்க தீங்கு செஞ்சால் அதையும் மறைக்க மாட்டோம், கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் அவங்கள ஒதுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும்னா, கிறிஸ்து அழகா சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த அன்பு நம்மளுக்கு இருக்கணும். அவங்கள மன்னிக்க முடியாட்டியும் மன்னிக்கிற தன்மையை எடுத்து கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம சேர்ந்து வேலை செய்யணும். எதனால்னா இது கர்த்தரோட ஊழியம். கர்த்தர் உங்களையும் என்னையும் இங்கே அனுப்பின காரணம் நாமல் அவளை பிரதிபலிக்க வேண்டும். அவர்தான் இயேசு ராஜா. கடைசியாக உங்கள்ட்ட ஒரு கேள்வியோடு நான் முடிக்கிறேன். எது ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கு, அதாவது உங்களால் கடவுள்கிட்ட சமர்ப்பிக்க முடியல, எது அது உங்களை தடுக்குது சமர்ப்பிக்காமல், கடவுள்கிட்ட கிட்ட சேராமல் எது உங்களை தடுக்குது? இதை நீங்கள் யோசிக்க, ஒரு கேள்விக்குறியாக நீங்கள் யோசிக்கலாம். ரெண்டாவது, நாம் எப்படி சர்ச்சில் ஒன்றா இருந்து ஒரே அவயமாக இருந்து வேலை செய்ய முடியும்? எப்படி நாம் பிறர் சர்ச்சுக்கு ஒரு பிரதிபலிக்கிற சர்ச்சாக இருக்க முடியும்? இந்த கேள்வியோட பிரியமானவர்களே
சமூகத்தில் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். நீங்கள் போய் யோசிங்க, எது உங்களுக்கு தடுங்கலாக இருக்கு, கடவுள்கிட்ட கிட்டி சார். எப்படி நாம் ஒரே அவயமாய் இருந்து சபையில் செய்ய போகிறோம். இந்த ஒரே அவயம் சொல்லும் போத நம்ம ஒலி கம்யூனியன் அப்போ பாடி அந்த அப்பத்தை பிச்சு நம்மலாம் ஒரே இதே சொல்லுவோம். இப்போ நம்மலாம் அநேக சரீரம் ஒரே அவயம் சொல்லுவோம். ஆனால் அது வார்த்தையினால இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நம்ம மனசுலையும் நம்மலாம் ஒன்று, அதை நம்ம கொண்டாடணும். ஜெபம் செய்யுமாக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தாவே, உமது வார்த்தை இந்த ரோமன்ஸ் புக்கு ஆண்டவரே, இவர்களே ஒரே மனமாய் கொண்டு வரணும். உம்மை பிரதிபலிக்க வேண்டும். உம்மை பிரதிபலிக்கும் போத பிறர் இடத்துக்கும் உமது அன்பை செலுத்தலான் நீர் கற்றுக் கொடுத்து, அப்போ எந்த இடத்துல நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறோமோ, கஷ்டமாக இருக்கோ, அதை நீங்களுக்கு காட்டும். உமது சித்தம் என்னன்னு அறிய எங்களை வழி நடத்தும். அநேக நேரத்தில் கர்த்தாவே உலகத்துக்கு நேரத்தை கொடுத்து கொண்டு இருக்கோம், உமக்கு நேரத்தை குறைவாக கொடுக்கும். அதாவது பவுல் அழகாக சொல்லுவார், விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்து கொண்டு இருக்கும் இயேசுவை எங்களை மன்னியும். அப்பா, உமக்கு விரும்புகிறத செய்ய எங்களை வழி நடத்தும், எங்களோடு பேசும், ஒருத்தருக்கு நல்ல ஒரு புரிதலை தரும், ஒரு அன்புனால ஞானத்தை வெளிப்படுத்தும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என்ற வண்ணமாக மேசையா விசுவாசத்தை சேர்ந்து சொல்வோமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களிலும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மறுமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுகிறவருமாய் குமாரனோடும் பிதாவினோடும் கூட தொழுது சுத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர் தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். சபையோர் எல்லோரும் அமருங்கள். சில அறிவிப்புகள். இந்த மாதத்தில் 30ஆம் தேதி 8வது மாதம் காலை 9 நம்மளுக்கு கம்பைன்ட் சர்வீஸு. 30ஆம் தேதி 8வது மாதம் ஆராதனை 9 மணிக்கு கம்பைன்ட் சர்வீஸு. 2வது அறிவிப்பு மிஷன் ட்ரிப். அடுத்த மாதம் 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் மிஷன் ட்ரிப். ஸோ 20ஆம் தேதி நம்மளுக்கு கம்பைன்ட் சர்வீஸ் தான், அதுவும் கம்பைன்ட் சர்வீஸு 9 மணிக்கு. 26ஆம் தேதி அடுத்த மாதம் 9ஆம் மாதம் கோல்டு சர்க்கிள் பென்தோங் புக்கே திங்கிக்கு அவங்க ஆயத்தம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 80 வெள்ளி. அப்படி யாராரு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்கிட்ட பேர் கொடுக்கலாம். நம்ம கோல்டு சர்க்கிள் இவங்க விஜய் அம்மாட்டையும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? வேறு இன்னொரு அறிவிப்பு அடுத்த மாதம் 16ஆம் தேதி 9வது மாதம் நம்மளுக்கு ஃபேமிலி டே செய்கிறாங்க இங்கே காலை 8 மணிக்கு. இன்னும் யார் பேர் ரெஜிஸ்டர் பண்ணலையோ நீங்கள் கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃபேமிலி டேக்காக ஒரு குரூப் நிறைய காரியங்களும் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் கலந்துக்குங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.
இது வந்து நம்ம ஒரு குடும்பமாக செய்கிறோம். ஒன்று தமிழ் ஆராதனை மட்டும் இல்லை, 3 சபைகளும் 3 ஆராதனையும் இங்கிலீஷு, தமிழ், பிஎம் எல்லாம் ஒருமனப்பட்டு வந்து இந்த ஆராதனை, இந்த ஃபேமிலி டே வச்சுரும். இறுதியாக வந்து இது வந்து 10ஆம் மாதம் நான் ஏர்லியாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அப்படி உங்களுக்கு யார் இன்னும் யார் வந்து உதவி செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கா, நீங்கள் பேர் என்கிட்ட கொடுக்கலாம். இது என்னன்னா 31ஆம் தேதி 10ஆவது மாதம் நம்ம சபையில் பெரிய மாபெரும் சவுதர்ன் ரீஜன் உமன்ஸ் கெதரிங் நடக்குது. இது வந்து சவுதர்னா நெகிஸ்மிலான், மலாக்கா, புத்ராஜயா, ஜோ உமன்ஸ் வந்து கேல்னு தெரியல, பட் ஆனால் ஜோஹோர், ஓகேங்களா. இது வந்து நாங்கள் உமன்ஸோட கேதரிங் வச்சுருக்கோம். அப்படி யார் யார் உமன்ஸ் வந்து உமன்ஸ்னு இல்லை மென்ஸும் வந்து கலந்துக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் எப்படி நாங்கள்லாம் என்ன ப்ரோக்ராம் செய்கிறோன்னு. அதோட க்ளோசிங் டேட்டு அடுத்த மாதம் 30ஆம் தேதி 9ஆவது மாதம், ஓகேங்களா. யார் யார் வரீங்களோ எங்களுக்கு பேரை கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகேங்களா. அது மட்டும் தான் இப்போ ஜெப நேரத்துக்கு கடந்து சொல்லணும். இப்பொழுது நம் கண்களை மூடி விண்ணப்ப ஜெபத்துக்கு செல்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த சந்தியினில் எங்கள் ஜெபங்களை தாழ்மையுடன் எடுத்து வருகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு உம்முடைய சித்தம்படி நடத்தும். இந்த நேரத்தில் நம்மளோட நாட்டுக்காண்டி நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம நாட்டு வழி நடத்துகிற யாண்டிப்பதோர் ஆகும்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவரை ஆசீர்வதித்து நல்ல ஆரோக்கியம், கனம், பலம் மற்றும் சமாதானத்தை அருளும். நாட்டின் மக்களுக்கு நீதி, கருணை மற்றும் ஒற்றுமையோடு செயல் வரை அவரை நடத்துங்க. அவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவு உம்முடைய கனம் இருக்கட்டும். எங்கள் பிரதமர் அவருக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு ஞானம், விவேகம், பொறுமை மற்றும் தைரியத்தை கொடும். மலேசிய நாட்டை நேர்மையுடன், நீதியுடன், நல்ல முறை வழி நடத்துறதுக்கு அவரை பலப்படுத்தும். அவர் கீழே இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க தலைவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக அவருடைய பொறுப்புகளுக்கு ஏற்ற ஞானம், தெளிவு கொடுங்க. சரியான தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்க. இந்த நேரத்தில் சூழ்நிலை, ஊழல் மற்றும் தீமையிலே அவர்களை பாதுகாத்து கொள்ளும். மக்களின் நல்லதுக்காக மட்டும் அவர் செய்கிற ஒவ்வொரு முடிவுகளை நீங்கள் வழி நடத்துங்களோம். ஆண்டவரை உம்முடைய இறுக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நம்முடைய சபைக்காக நம்ம ஜெபிப்போம். எங்கள் பிஷப் அவருக்காக ஜெபிப்போம். ஆண்டவரை, அவருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், கனமும் பலமும் கொடும். உமது வார்த்தை உண்மையோடன் அறிவிக்கும் சபையின் அன்போடும் உண்மையோடும் அவரை பலப்படுத்தும். அவருடைய குடும்பத்தாரையும் உடல் மற்றும் உள்ளம் அனைத்தையும் பாதுகாத்துக்கொள்ளும். எங்களுடைய போதகர் ரெவரண்ட் ஏவியன் அவருக்காக ஜெபிப்போம். அவருடைய ஊழியத்தை ஆசீர்வாதப்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபத்திலும் பிரசங்கத்திலும் அறிவிக்கிற ஆலோசத்திலும் அவரை பலப்படுத்தும். அவருக்கு தேவையான ஞானம், பொறுமை, அன்பு மற்றும் ஆரோக்கியத்தை தரும். அவர் மூலமாக உண்மையை அறிந்து உம்மிடம் நெருங்கி வரும்படி அவரை வழி நடத்துங்க. அவர் கீழே இருக்கிற ஒவ்வொரு லேரீடர் மற்றும் ஒவ்வொரு ஊழியக்காரன் கண்டு நம்ம இந்த நேரத்தில் ஜெபிப்போம். உம்முடைய பரிசுத்த வார்த்தை
உண்மையுடன் வாசிக்குவோம். அவர்களுக்கு கிருபை தர வேண்டும் ஆண்டவரே. சபையின் அனைத்து ஊழியக்காரங்களையும் ஒவ்வொருனையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு புதிய பலனும் ஆர்வமும் கொடுங்கள் ஆண்டவரே. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு பணியும் உமது நாமத்துக்கு மகிமையாக இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். இந்த நேரத்தில் நோயில் இருப்பதற்காக நாங்கள் ஜெபிக்குவோம். ஆண்டவரை, உடலில் மனதிலும் ஆவியிலும் கஷ்டப்படுபவர்கள் உடைய காரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நோயினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு குணமாக்கும் கிருபை அருளும். மருத்துவர்கள், நர்ஸ் மற்றும் அவர்களை பராமரிக்கும் அனைவரையும் கனமும் பலமும் கொடும். பயத்தில் இருப்பவர்களுக்கு சமாதானம் கொடும். தனிமையில் இருப்பவர்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தை உணர செய்யும். ஆண்டவர்களே, உம்முடைய இயக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நம்முடைய இருந்து இப்பொழுது கர்த்தரிடம் சென்றுவது அனைவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை எங்கள் இனவில் நன்றியுடன் நன்றி கூறுகிறோம். அவர் எங்களுக்காக கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. அவரோட நினைவுகள் எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கும். அவர்களை இந்த உலகத்தில் வாழ்ந்த போதும் ஆண்டவரே, அவர்களுக்கு செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்காண்டி நன்றி ஆண்டவரே. அவரும் மற்றும் அவர் குடும்பத்திலும் ஒவ்வொருக்கும் சமாதானமும் பலமும் தாருங்கள் ஆண்டவரே. இந்த நேரத்தில் விசேஷமாக நம்மளுடைய பிரதர் ஆந்தனி ஓட 1 வருஷம் நினைவு நாள் கடந்த 21 ஆகஸ்ட். இந்த நேரத்தில் அவரை மற்றும் அவர் குடும்பத்தினருக்காண்டியும் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின்படி உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு அருளும். ஆமீன். தொடர்ந்து ஜெபிப்போம். சற்று நேரம் அமைதியாக இருந்து கடவுளின் நம் பாவத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கவும் பரலோகத்தில் பரிந்து பேசுவோம். நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கவும் கடவுள் தமது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். எனவே கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு எல்லோருடன் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ்வோம் என்ற உறுதியுடன் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். பொதுவான பாவ அறிக்கை சேர்ந்து சொல்வோம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் நலமானவைகளை செய்யாதினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் உம்மை சேவிக்க அனுகிரித்தருளும். ஆமீன். தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளையும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. எந்திரிச்சிருப்போ சமாதானத்துக்கு. நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றுகிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை ஒன்று கட்டுவதையும் பின்பற்றுவோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். காணிக்கை பாடம் சபர் யாவரும் எழுந்து நின்று காணிக்கைக்கான பாடலை, தொல்லை கஷ்டங்கள் அந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம்.
காணிக்கை ஜெபம் சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உடையவைகள் வானத்திலும் பூமியில் உள்ள எல்லாம் முன்னாலும் இந்த காலத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடும் இருப்பாராக. உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராக கடவுளுக்கு சோஸ்திரம் செலுத்த கடவோம். அவருக்கு துதியும் சோஸ்திரமும் ஏறெடுப்பது தகுதியாக இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வவல்லமையுள்ள நித்திய கடவுளே, உங்களுடைய ஒரே குமாரனாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் எக்காலத்திலும் வெவ்வேறத்திலும் சோஸ்திரங்களையும் துதிகளும் ஏறெடுப்பது தகுதியும் எங்கள் கடமையும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. ஏனெனில் அவர் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை, அவர் மூலமாய் நீர் சகலத்தையும் ஆதி முதல் உண்டு பண்ணி மனிதராய் உமது செயலில் உருவாக்கினீர். அவர் மூலமாக எங்களை நீ பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எங்களுக்காக மனிதனாய் பிறக்கவும் சிலுவையில் மறிக்கவும் நீர் அவரை அருளினீர். நீ மரணத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்பி உமது வலது பரிசத்துக்கு அவரை உயர்த்தினீர். அவர் மூலமாக ஜீவனை அளிக்கும் உமது பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் அனுப்பி எங்களை உங்களுடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்கள் மாபெரும் மகிமை உள்ள உமது நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சென்று சொல்வோம். வல்லமையும் மௌத்துவமும் உள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதத்திலே ஓசனா. கர்த்தரி நாமத்தினாலே வருகிற ஆண்டவர் சோசரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசனா. சபையார் உட்காரலாம், முழங்கால் பண்ணிடலாம். பரமபிதாவே, உமது குமாரன் எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்பமும் திராட்சரசமாக இந்த ஈவுகள் உமது பரிசுத்த ஆவிய வல்லமையினால் எங்களுக்கு அவருடைய சரீரமும் இரத்தமாய் அருள் புரியும். அவர் தம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அப்பத்தை எடுத்து நமக்கு சோசம் செலுத்தி அதை பிட்டு சீசர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி இதை புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போகில் பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து சோஸ்திரம் செலுத்தி சீசர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆதலால் பரமபிதாவே, அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்ததை நினைவு கூறுகிறோம். அவருடைய மகத்துவமான உயிர்த்தெழுந்ததை மகிமையோடு பிரஸ்தாபிக்கிறோம். அவர் மகிமையோடு வருவதை எதிர்பார்த்து இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவருடைய ஒரே பூர்ண பலியாக கொண்டாடுகிறோம். சேர்ந்து சொல்வோம். இந்த எங்கள் துதி சோஸ்திர பலிகளை எங்கள் பெரிய பிரதான ஆசிரியராக அவர் மூலம் ஏற்றுக்கொள்ளும். இந்த பரிசுத்த ஈவுகளை உமது மகிமையான தெய்வீக பிரசனத்தில் புசித்து பானம் பண்ணுவதால் உமது ஆவியால் எங்களை புதுப்பியும், உமது அன்பால் எங்களை ஏவி எழுப்பும். உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எங்களை ஐக்கியப்படுத்தி அருளும். அவர் மூலமாகவும் அவரோடும் அவரிலும் பரிசுத்த ஆவி பலத்தினாலே பூமியிலும் பரலோகத்திலும் முன் நிற்கிற யாவரும் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, என்றும் துதிப்பாடலை உம்மை நாங்கள் வணங்குகிறோம். சோஸ்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உமக்கே உண்டாவதாக. ஆமென். நமது இரட்சகர் கற்பித்தபடி நாம் கூறுவது: பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தை பங்கு பெற இந்த அப்பத்தை பிக்கிறோம். ஒரே அப்பத்தை புசிப்பதனால் அநேகரான நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம்.
லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே சமாதானம் தார். 34வது ஜெபம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விடும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமறியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். விசுவாசத்தோடு கிட்ட சேருங்கள். உனக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் உனக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வாயாக. உனக்காக அவர் மரித்தார் என்பதை நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடும் நன்றி அறிதலும் உன் இருதயத்தை அவரை உனக்கு ஆகாரமாக உட்கொள்வாயாக. தேவ பந்திக்கு எல்லாத்துக்கும் அழைப்புண்டு.
விசுவாச ஜெபம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உமது குமரனாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தினாலும் எங்களை நீ போஷத்துக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் மூலமாக உமக்கு ஜீவ பலியாக ஒப்புவிக்கிறோம். உமக்கு துதியும் மகிமையும் உண்டாகத்தக்க நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் உமது பரிசுத்த ஆவி வல்லமையினால் எங்களை அனுப்பும். ஆமென். ஆசீர்வாதம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனை அவருடைய குமாரனாக நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி வல்லமையில புரிந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கடவுது. சமாதானத்தை போய் ஆண்டவரை செய்யுங்கள். கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒரு ஜெபம். ஆந்தனி ஜான் பெருமாள் அவரோட முதல் வருடம் மறைந்த நாளை நினைவு கூறும். அதுக்கு ஒரு ஜெபம் சொல்லுவோமாக. அன்பு மேற்குமுள்ள பிதாவே, ஆந்தனி ஜான் ரத்னம் அவரை உன் முன் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் குடும்பத்தோடு இருந்து அவங்களை வழி நடத்தி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வைத்திருக்கணும். ஆமீன். அடுத்து மெட்கிலின் ஆந்தனி முன்னுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு ஜெபம் சொல்லணும். இறுதி பாடலை பாடுவோம். சபையர் அனைவரும் எழுந்து நின்று ஆராதனை இறுதி பாடலாக சந்தோஷம் பொங்குது இந்த பாடலை நம்ம பாடுவோமாக. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே, ஆஹா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. வலி தப்பி நான் தீரிதே, பாவ வலி அதை சுமந்தறிந்தே. வலி தப்பி நான் தீரிந்தே, பாவ வலி அதை சுமந்தறிந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை. அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே,
சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. பாவத்தின் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அமர்ந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அமர்ந்திடுவார். நாளோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடுவேன், நாளோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்தில் சபை முடிந்து நாங்கள் வீட்டுக்கு போகும்போது எங்களை வழி நடத்தும். கடந்த போகும்போது ஒரு வாரம் எங்களோடு இடைப்பட்டு எங்களை வழி நடத்தும். நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் வாய்க்க செய்யும். நீர் எங்களுக்கு துணையாயிரும், எங்களை சீர்படுத்தும், பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. சோஸ்தரி